Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 கவுன்சிலிங் ஆன டைபிஸ்ட் அப்படிங்கிற கவுன்சிலிங் நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து நடந்த அந்த கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு, பாக்கி பேலன்ஸ் வந்து எவ்வளவு வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு அப்டேட் பத்தி ஃபுல்லா டீடைலா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்கான செகண்ட் பேஸ்டு, அதாவது வந்து டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதியில இருந்து மார்ச் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கவுன்சிலிங் எல்லாத்தையுமே வந்து சீட் வந்து வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணி விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டைபிஸ்ட் 1 அப்படிங்கிற இந்த ரோல்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கிறீங்க, மார்க் வந்து உங்க இந்த அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமோ அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மெமோல இந்த டேட்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங்க்கும் வரணும், அதாவது பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரெண்டாவது கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெமோல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நேற்று நடந்த கவுன்சிலிங்ல டே 1ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். டைபிஸ்ட் 1 போஸ்ட் கோடு வந்து மேல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்ட் கோட கொஞ்சம் கவனமா வந்து பார்க்கணும். ஏன்னா டைபிஸ்ட் 1 அப்படிங்கறதுல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல போஸ்ட் கோடுன்னு சொல்லிட்டு தனித்தனியா நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இந்த 3 போஸ்ட் கோடுல ஜெனரல் டர்ன்ல வந்து ஜென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 108 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. டோட்டலா 341 வேகன்சில 108 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 233 தான் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஜெனரல் டர்ன்ல ஜென்ஸ்ல பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு டோட்டலா 101 வேகன்சில 45 ஃபில் ஆயிடுச்சு, 56 அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு லேட்டா தான் வந்து சீட் வந்து ஃபில் ஆகும், அதை அப்படியே விட்டுறலாம். அதே மாதிரி ஜிடில வந்து உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 139 சீட்ல 60 ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 79 வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி வந்து ஜிடில வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அதே மாதிரி ஜிடில டிஸ்ட்ரிபியூட் விடோவில் பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடியவங்களுக்கு 2 வேகன்சின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசியில் வந்து ஜென்ஸுக்கு வந்து 291ல் 48 ஃபில் ஆயிடுச்சு, 243 வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி பிசி ஜென்ஸ்ல பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு 75ல் 7 வந்து ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 68 இருக்கு. இதே மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது போஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது மேலேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மேல இருக்கக்கூடிய கண்டினியூ தான் கீழே கொடுத்துருக்காங்க. டோட்டலா எவ்வளவு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற உங்களால இங்க வந்து பார்க்க முடியுது. 2407 போஸ்டிங்ல 389 போஸ்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 2018 போஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு டைபிஸ்ட் 1லயே போஸ்ட் கோடுன்னு சொல்லிட்டு 3307 இது வந்து தனியா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வேகன்சிஸ் அப்படிங்கிறது அப்படியே அவைலபிளா இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டைபிஸ்ட் 1ல போஸ்ட் கோடு 3516 இதுலயுமே வந்து அப்படியே வேகன்சிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைபிஸ்ட் 1ல வந்து 3509 அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு வேகன்சிஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டே 1 கவுன்சிலிங், டே 2 கவுன்சிலிங்ல வந்து அப்படியே நம்மளுக்கு படிப்படியா வந்து கம்மியாகிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்க டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிட் வைஸ் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்டான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து இது எல்லாமே வந்து டைபிஸ்ட் போஸ்டிங் 1ல தான். டைபிஸ்ட் வந்து டைபிஸ்ட் இன் அனிமல் ஹஸ்பண்டரி, அதாவது வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேகன்சிஸ் வந்து எவ்வளவுக்கு இருக்கு, எவ்வளவு வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைபிஸ்ட் இன் அச்சீவ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இதில் வந்து தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டே 2 கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்க ரெகுலரா நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.